ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஜவ்வரி வச்சு ஹல்வா நம்ம எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்து பிள்ளைகளுக்கு நீங்கள் வீட்டிலேயே ரெடி பண்ணி கொடுங்க. ரொம்ப ஈஸி, 5 நிமிஷத்தில் நம்ம இது ரெடி ஆயிரும். வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துருக்கிறேன். அதை ஒரு 2 மணி நேரம் நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். 2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா இப்போ நம்ம அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். தண்ணி இல்லாமல் ஒரு மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் எடுத்து வைக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம அதை மிக்சியில் அடிச்சுட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த 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 மாதிரி இருக்க மாதிரி நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். நீங்கள் அடி கனம் கூடின பாத்திரம் வச்சுக்கோங்க. இப்போ பாத்திரம் வச்சதுக்கப்புறம் பாத்திரம் சூடானதுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூனு நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டுட்டு நம்ம இப்போ மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தோம் பாருங்கள், அந்த ஜவ்வரிசி அது எல்லாத்தையும் அதில் போட்டு நல்லா இந்த மாதிரி இளக்கி கொடுக்கலாம். நம்ம இதை இளக்கும்போது தீயை நம்ம கூட்டி வைக்கப்பாது சிம்மில் வச்சுட்டு தான் நம்ம இதை ரெடி பண்ணணும். நல்லா இளக்குனதுக்கப்புறமா இப்போ உங்களுக்கு இனிப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம இனிப்பு போட்டு, நான் நாட்டு சக்கரை தான் எடுத்துருக்கிறேன், போட்டு நம்ம நல்லா இந்த மாதிரி இளக்கலாம். நல்ல லூஸாக வரும் பாருங்கள், அந்த அளவுக்கு வரதரையும் நம்ம இந்த மாதிரி நல்லா இளக்கி கொடுக்கலாம். பாருங்கள், இந்த அளவு வந்ததுக்கப்புறமா இப்போ ஒரு 2 டீஸ்பூனு நெய் விட்டுருக்குறேன். விட்டு அதே நம்ம நல்லா இளக்கி கொடுக்கலாம். நல்லா அது ரெடி ஆனதுக்கப்புறமா இப்போ நான் கொஞ்சமாக முந்திரி பருப்பு, அதுக்கப்புறமா பாதாம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை நம்ம அதில் போட்டு ஃபுல்லு எல்லா இடமும் வாரது மாதிரி இந்த மாதிரி நல்லா இளக்கி கொடுக்கலாம். இளக்கி கொடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம இதை சூடோடு நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். பாருங்கள், மாற்றி இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். ஆறுனதுக்கப்புறமா இதை கட் பண்ணி நம்ம சாப்பிடலாம். பாருங்கள், அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம கடையில் 200-300 கொடுத்து வாங்கியதுக்கு நம்மளே வீட்டில் ஈஸியாக ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம இதை ரெடி பண்ணலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.